ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் பேர் பார்த்திங்கன்னா ராணி. நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னோடய சேலரி பார்த்திங்கன்னா மாதம் ஒரு 25,000 சேலரி வாங்கிட்டு இருந்தேன். அதுதான் என்னை ஒரு 1 இயராக அந்த கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இது மாதிரி நீ இன்னும் நல்ல டேலண்டான பர்சனாக இருக்க, அதுக்கு எதுக்கு இங்கேயே நீ இது பண்ணணும், 1 இயர் ஆகிடுச்சு, வேறு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட சொன்னாங்க, கூட வேலை பார்க்குறவங்க. அதை நம்பி நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி நம்ம என்றைக்குமே நம்ம மனசில் என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்டு பண்ணோன்னா ஓரளவு நம்ம முன்னேற்றங்கிறது இருக்கும். அப்படி இல்லாதப்போ நம்மளுக்கு அடுத்த ஒரு இது பண்ணிவிட்டு நம்மளால் இது பண்ண முடியாதப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக அதில் ஒரு முன்னேற்றங்கிறது நமக்கு இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் அப்போ நான் என்னென்னா, நான் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறத கேட்டுட்டு அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வேறு வேலையும் நான் தேடலை. சரி வேறு வேலை தேடி நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா கூட நம்ம இந்த 25,000 சம்பளத்தை நான் வேலையை விட்டுருந்துருக்கலாம். அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு எண்ணத்தில் நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, இது மாதிரி சரி இதுக்கப்புறம் இது சரியாக வராது. ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு 2, 3 இடத்துல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணோன்னே அவங்க ஒரு சில இடங்கள்ல எனக்கு கிடைக்கல. அதாவது ஏற்கனவே ஆளுங்க இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால் வேலை கிட்டத்தட்ட 3 மாதம் தேடியுமே எனக்கு கிடைக்காம அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் புரிஞ்சிச்சு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்ன பேச்சு கேட்டுட்டு நம்ம வேண்டான்னு சொல்லிட்டோம். நம்ம பொசிஷனுக்கு வர்றதுக்காக தான் என்னோட கூட இருந்த ஒரு பொண்ணே இந்த மாதிரி இது பண்ணியிருக்கா நம்மள அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் நான் ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துல. ஏன்னா நம்ம ஃபீல் பண்ணோன்னா நம்மளால் அடுத்த ஒரு இதுங்கிறது நம்மளால் முடியாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால, சரி நம்மளுக்கு இப்போதைக்கு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் காட்டிக்க கூடாது. ஏன்னா நம்ம ஃபேமிலியில் இது மாதிரி ஒரு ப்ராப்ளம், இந்த மாதிரி வேலை கிடைக்கல நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா நம்மளுக்கு கூட இருக்கவங்களே பேசுவாங்க, உனக்கு எங்கே போணுச்சு, நீ யோசிக்கிறது இல்லையா, மற்றவங்க சொல்கிறாங்கிறதுக்காக ஒரு வேலையை தேடிட்டு கிடச்சிச்சின்னா நம்ம இன்னொரு வேலையை விடலாம், அவசரப்பட்டீங்க இந்த வேலையை விட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க பண்ணுவாங்கங்கிறதுனால நான் அதுக்கப்புறம் முயற்சி பண்ணோன்னே சரி ஓகே, இதுக்கப்புறம் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இது மாதிரி ஓகே, நான் இது மாதிரி நான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு, அதாவது என்னோடய சித்தப்பா பையன்தான், தம்பி மாதிரி தான் அவன் என்கிட்ட சொன்னான், இது மாதிரி ஏன்க்கா நீ இது பண்ணுற, அந்த கம்பெனிலலாம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது, நீ ஏன் அவசரப்பட்டு வேலையெல்லாம் விட்ட அப்படின்னோடனே, இல்லைடா நான் ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா அவன் எனக்கு அட்வைஸ் பண்ணான், என்னதான் இருந்தாலும் நம்ம கூட இருக்கவங்க என்றைக்குமே நம்ம வளரணும்னு நினைக்க மாட்டாங்கக்கா, அது இன்னும் உனக்கு புரிய மாட்டேங்குது, அவங்க என்றைக்குமே நம்மளுக்கு ஒரு இதாக இது பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க அப்படின்னோடனே, சரி விடு, நான் அதெல்லாம் எதையும் நான் யோசிக்க விரும்பலை. இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன இது இருக்கோ அதை நம்ம இது பண்ணிக்கிறதுக்கான இதுங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இப்போதைக்கு ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, அதை நம்ம அடுத்தடுத்த இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும்க்கா அப்படின்னோடனே, சரி விடு, நீ அதெல்லாம் எதையும் நீ இப்போதைக்கு ஒன்றும் நினச்சிக்க வேண்டியதில்லை, நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் பார்த்து இது பண்ணிக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு எது இதுதோ அதை தான் நம்ம இப்போதைக்கு முயற்சி பண்ணணும், அதை முயற்சி பண்ணோன்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிட்டு, நான் கண்டிப்பாக எனக்கு இன்னும் 1 மாதத்துக்குள்ளே ஏதாச்சும் ஒரு வேலை வாங்கியே ஆவேன் அப்படின்னோடனே, சரி நீ சொல்கிறது கரெக்டு தான், நம்ம ஒரு வேலையை நீ முடிஞ்ச வரைக்கும் நீ ஏதாச்சும் இது பண்ணி வாங்குறதுக்கு பாரு, அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்க்கா அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இதாகிடுச்சு, சரி நம்ம எப்படியாச்சும் வாங்கணும் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நம்ம இந்த வேலையை இது பண்ணியே தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, நமக்கு ஏதாச்சும் ஒரு இது நம்ம முயற்சி பண்ணி நம்ம வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களும் இருந்தாங்க வேலை பார்த்த இடத்துல. அவங்க எனக்கு ஒரு சில கம்பெனிஸ் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அங்கெல்லாம் போயிட்டு அட்டன் பண்ணப்போ ஒரு 2, 3 இடத்துல ஃபைனல் வரைக்கும் போனேன். ஒரே ஒரு இடத்துல மட்டும் செலக்ட் ஆனேன். எனக்கு அப்போ தான் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா நம்ம இது மாதிரி வேலையை இது பண்ணிட்டோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம அந்த விஷயத்தில் நம்மளால் இது பண்ண முடியலை அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயமா தோணுச்சு. அதாவது நம்ம மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் ஒரு முடிவு எடுத்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதுக்கப்புறம் தான்
தோணின விஷயங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு. புரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து வாழ்க்கையில் என்ன அப்படிங்கிறதே